இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சு இப்போ ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி ட்ரைலரும் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ட்ரைலரை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு சினாப்சிஸாக நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் படத்தோட டீசர்னு சொல்லி ஒன்று விட்டாங்க மார்ச் மாதம். அப்போ ஒரு செமையான ஹைப் இருந்தது. 1.5 நிமிஷம் டீசர் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பேசி அது சம்மந்தமாக நம்ம ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ விட்டது. அதுக்கு சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரைலர் கட்டை பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் கட்டில் பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் அப்படிங்கிறது கிளியராக காட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த 2 நிமிஷம் ட்ரைலர் கட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மங்காத்தாவோட ரெஃபரன்ஸு, மங்காத்தாவில் இருக்கிற அந்த டைலாக்கு, அதுக்கப்புறம் பில்லா படத்தில் இருக்கிற டைலாக்கு, பில்லா படத்தில் இருக்கிற மாதிரியான சில சீன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் அஜித் சார் பண்ண மூவிஸோடைய ரெஃபரன்ஸை அங்கங்கே எட்டி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னா ட்ரைலரில் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸில் தான் ட்ரைலரே இருந்துச்சு. அதுவும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒத்த ரூபா தாரேன் அப்படிங்கிற ஒரு பழைய ரெட்ரோ சாங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைலரை கட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலி பார்த்திங்க அப்படின்னா டார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மலேசியன் ரேப்பர் இதில் ஒரு சின்ன அப்பியரன்ஸ் கொடுத்து அந்த குட் பேட் அக்லிக்கான ஒரு டைட்டில் ரேப் ஒன்று பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் சிம்ரன் மேம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ லாஸ்ட் டைமில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பயங்கர என்கரேஜிங்காக ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே நம்ம பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த வீடியோவில் ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஆரம்பிக்கலாமா? அதாவது ஆரம்பிக்கும் போதே அந்த ஒத்துருவா தாரேன் சாங் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம முன்னாடியெல்லாம் அஜித் சாரோடைய கிளிப்பிங்ஸ், அஜித் சாரோடைய இதை வச்சே குட் பேட் அக்லியில் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தவங்க சடனாக அந்த ட்ரைலரில் அர்ஜுன் தாஸோட முகத்தை காமிச்சு ஒரு விதமாக ப்ரமோட் பண்ணுறப்ப புதுசாக இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்தது. அதே சமயத்தில் அவரோட கண்ணை ஒரு ஷாட் எடுத்து, அது பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட் எடுத்து அதை காமிச்ச விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. தலைவன் வைப் பண்ணுறாப்புல த்ரிஷா, பிரபு, சுனில், பிரசன்னா, ரெட்டின் கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தெரில, ஜாக்கி ஷெராஃப், அதுக்கப்புறம் இந்த ஆள் யாருன்னு தெரில. அதாவது அஜித் சார் ஒரு சில படங்கள் நடிக்க இருந்தது, ட்ராப்பாக இருந்துச்சு. அந்த சில ஸ்டில்ஸை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம அர்ஜுன் தாஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் உங்கள் வரலாறு கேள்விப்பட்டேன், நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி அந்த டோனியில் ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தலைவனோட பேரை காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அமர்கலம் திரைப்படத்தில் வர்ற ஒரு சின்ன மாண்டேஜ் ஷாட் அப்படியே நம்மளை ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்து காட்டுறாங்க. இன்னொரு ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏகே ஸ்வாட் எடுத்து காட்டுற மாதிரி ஒரு மாண்டேஜ், கார்ட்டூனைஸ்டு மாண்டேஜ் காட்டுறாங்க. அண்ட் அவருடைய யங்கான லுக்கை இந்த இடத்துல காமிச்சு நம்ம பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் இருக்கிற லுக் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கிற லுக் கொஞ்சம் ஏஜ்டான அந்த லுக் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, அதுவும் காரில் இருந்த மாதிரி. அண்ட் இப்போ அர்ஜுன் தாஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்ல போறாரு. இது உங்களுக்கும் புதுசு இல்லை, எனக்கும் புதுசு இல்லை. பட் அர்ஜுன் தாஸ் சொல்லும் பொழுது ரொம்ப புதுசா இருக்கு. மங்காத்தா படத்துல வர்ற விநாயக் மகாதேவனை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்ல போறாரு. கைஸ், நான் தாண்டா உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றப்ப அஜித் சார் ஒரு ஃப்ரேம்ல இருந்து சிரிக்கிறாரு இல்லைங்களா? அந்த ஃப்ரேமை நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் தாண்டா கோட் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை ட்ரெய்லரில் பயங்கரமாக கன்வே பண்ணியிருக்காங்க நம்ம ஆதிக்கண்ணா. இந்த கார் இப்படி ட்ரிஃப்ட் பண்ணுறது, அந்த கார்லேயே உட்காந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டுமா அப்படிங்கும்போது நம்ம விநாயக் மகாதேவனுடைய அந்த சிக்னேச்சர் டைலாக் மங்காத்தால இருக்குமே, அந்த டைலாக் நம்ம ஆளு சொல்கிறாரு, திஸ் இஸ் மை கேம் அப்படிங்கிற டைலாக்கை சென்சார் இல்லாமல் அப்படியே ஓடுது. நான் கொஞ்சம் மியூட் பண்ணிடுறேன். அதில் நம்ம ஆள் கேஷுவலாக ரியாக்ட் பண்ணுறாரு, ஸோ ஸ்வீட் அப்படின்ட்டு. அதில் திஸ் இஸ் அப்படி, அதாவது திஸ் இஸ் ஒத்த ரூபாய் மாய், ஒத்த ரூபாய் கேம், ஒத்த ரூபாய் தாரேன் அப்படின்னு ஸ்வீட்
அப்படின்னு சொல்லி நம்ம அஜித் சார் அந்த கட்டு கூட நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங்ல வர சீன் மாதிரி இருக்கு. அதாவது இப்போ காட் பிளஸ் யூ சாங் ரிலீஸ் ஆனிச்சு இல்லைங்களா, அந்த சாங் பிளேஸ் ஆக போற அந்த செக்மெண்ட்டுக்கு பிஃபோர் நடக்க போற ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸை அடிப்படையாக வர்ற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம டீசர்ல பார்த்த கட்டு தான். அண்ட் அடிஷ்னலி அங்க அர்ஜுன் தாஸோடைய சீக்வன்ஸும் அங்கங்க ஆட் ஆகி வருது. அண்ட் இந்த இடத்துல நான் ரொம்ப மெஸ்மரைஸான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கைஸ். அதாவது நம்ம த்ரிஷா மேம் வந்து அதே மங்காத்தா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த சஞ்சனாங்கிற கேரக்டரில் இந்த பேசுகிற மாதிரி என்னோட அப்பாவை நடு ரோட்டில் காரை பிடிச்சி தள்ளி விட்டது இந்த ஆள் தான் அப்படின்னு பிரபுகிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு நமத்து சிரிப்பு சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் அதை கடைபிடிக்கணும். அதே சமயத்தில் அவர் ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கான சில காரணங்களை முன்னெடுத்து சொல்ற மாதிரி ஒரு டைலாக் கன்வர்ஷன். அண்ட் அதுக்கு இடையில சில மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு இருக்கிற அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ் அதெல்லாமே இந்த இடத்துல காட்டுற மாதிரி காட்டுறாங்க. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தம்முங்கிறது எனக்காக தான் விட்டேன், சரக்கு அடிக்கிறது அப்படிங்கிறது என் மனைவிக்காக விட்டேன், அந்த சரக்கு அடிக்கிற பழக்கத்தை என் மனைவிக்காக அதை விட்டுட்டேன், இப்போ வயலன்ஸுங்கிறது என்னோட பையனுக்காக நான் விட்டுட்டேன், ஆனால் அந்த என் பையனையே இது பார்த்தீங்க அப்படின்னா கடத்தும் பொழுது அந்த வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் திரும்பி கையில் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன், ஆனா என் பையனுக்கு ஒண்ணு நான் விட்டதை தொட்டுதானே ஆகணும். இந்த இடத்துல நான் திடீர்னு பயந்துட்டேன். அப்புறம் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய டார்கி பேண்ட், அதாவது அக்கா மக்கா எனக்கு ஒரு தே இருந்தாலே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவார் இல்லைங்களா, அவர் இந்த இடத்துல ஒரு ட்ராக் ஒன்று பண்றாரு. ஒரு ரேப்பான ட்ராக்கு குட் பேட் அக்லி அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேப் போர்ஷன் ஒன்று பண்றாரு. அது இந்த இடத்துல ட்ரைலரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா என்கேஜிங்காக இருந்தது. 2 நிமிஷத்துக்குள்ள அவ்வளோ எலிமெண்ட்ஸை எவ்வளோ அழகாக ஆட் பண்ணி இது உண்மையாகவே ஆதிக்கண்ணாவோட படம் தானா அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது இந்த 1 மினிட் வரைக்குமே ஆதிக்கண்ணாவோட டச் இருந்தது. இதுக்கு அடுத்து எல்லாமே ஜிவி பிரகாஷும் இவங்களும் அப்படியே டேக் ஓவர் பண்ணி வேற மாதிரி அதை எலிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா யோகி பாபு வர்றாரு, ஏகே வர்றாரு, வழி விடுறா அப்படிங்கிறாரு. இது கிட்டத்தட்ட நம்ம நண்பரை கலாய்க்கிற மாதிரி, அதாவது அண்ணா வர்றார் வழி விடு அப்படிங்கிறத ஷார்ட்டா கலாய்க்கிற மாதிரி ஏகே வர்றார் வழி விடுறா அப்படின்னு யோகி பாபு வச்சு சொல்ல வச்ச விதம் அந்த பிரில்லியன்ஸை நான் பாராட்டுறேன். அப்புறம் டீசர்ல இருக்கிற அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த கன் ஷூட் ஷாட் பற்றிலாம் நம்ம சொல்லணுமா, கேஜிஎஃப்லேருந்து எத்தனை கன் ஷூட் அந்த கன்னை எடுத்து சுடுற காட்சியெல்லாம் வச்சு கைதியிலேருந்து ஆரம்பித்து கேஜிஎஃப் விக்ரம் அது இது லொட்டு லூசுக்குன்னு எல்லாத்துலேயுமே அதே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த அதில் பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா பில்லி 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 அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன், அது அவங்களுக்கு மலேசியாவில் இருக்கிற அந்த ரேப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பேண்டாக தான் இருப்பாங்க. டார்கியோட பேண்டு ஒரு ஸ்பெஷல் பேண்டு மலேசியாவில். அவங்க அந்த பில்லி 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 பில்லே பில்லி 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்ஃபார்ம் பண்ண அந்த ரேப் போர்ஷனை இவங்க அந்த இடத்துல இவங்க பர்ஃபார்ம் பண்ணி அதை இந்த ட்ரைலரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னா அந்த இருங்க பாய் அந்த மொமெண்ட், அதாவது வைரல் ஆனிச்சுல இருங்க பாய் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை இதில் ஆட் பண்ணது தான் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. 10 கிலோ கறி கொடுங்க பாய் அப்படின்னு இவரோட வாய்ஸ் தெரியும், நம்மளுடைய அர்ஜுன் தாஸோட வாய்ஸும் தெரியும். நார்மலாக பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சா கூட ஏதோ கொலை பண்ணுறதுக்கு மிரட்டுற மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்கிறப்ப 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய் அப்படின்னு அவரோட வாய்ஸ் சொல்லும்போது ஒரு பவர் இருக்கும். அந்த பவருக்கு கொஞ்சம் கூட சலிக்காத அளவுக்கு அதுக்கு ஈக்குவலண்டா இருங்க பாய் அப்படின்னு நம்ம அஜித் சார் சொல்றப்ப வேற மாதிரி இருக்குது. இப்ப என்னன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அஜித் சார் துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி தானே காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களும் துப்பாக்கி எடுத்து மாறி மாறி சுடுறாங்க, ஃபைட் சீன் வருது, ஒரு மாதிரி கொண்டு போறாங்க. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? வேற லெவல். அதாவது அஜித் சார் இந்த ஃபன்னான ஒரு சைட்லேருந்து பார்த்து ரொம்ப நாளாச்சுங்க. என்ன லாஸ்ட்டாக விஸ்வாசம் படத்தில் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் துணிவு படத்தில் கூட லைட்டாக காமெடி பண்ணியிருப்பாப்புல. ஆனால் இந்த அளவுக்கு ஜாலியாக சாருக்கு ஒரு 16 டிஜிட் நம்பர் ஒன்று வந்திருக்கு, அதை சொல்லுங்க அப்படின்னு இவ்வளோ ஒரு க்யூட்டாக சொல்கிறப்ப மனுஷன் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம், மினிமம் கேரண்டி இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன்.
அதாவது இந்த இடத்துல பில்லாவோட ரெஃபரன்ஸ். அதுக்கு அப்படியே கட் பண்ணாக்க அவரோட யங் போர்ஷன்ல துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரியான ஒரு காட்சி. அது பக்கத்துல ஒருத்தர் காது முடிக்கிறாரு. அதான் இன்னும் பங்கமா இருக்குது. அந்த 5 நக்கிள் வச்சு பொங்குன்னு குத்துறாரு. அது அவருடைய சிக்னேச்சரா கூட இருக்கலாம். அதுக்கடுத்து கார் எடுத்தது வந்து ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு ஒருத்தர் சுடுற மாதிரியான காட்சி. அது ஒண்ணு. அண்ட் அதுக்கடுத்து கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் ரொம்ப எப்படி சொல்றது, இந்த ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணுவாரான்னு நான் நினைச்சேன். கரெக்டா ஆட் பண்ணிட்டாரு. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் மட்டும் இருக்காது அப்படிங்கிற அந்த டயலாக் தீனால பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கும். அது தீனா படத்தோட ஓப்பனிங் சீன்ல வரும். அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லியோட ஓப்பனிங் சீன்லயும் இந்த டயலாக் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத இவர் கன்வே பண்றப்ப ரொம்ப மாஸா இந்த டயலாக கன்வே பண்ற மாதிரி வச்சு ட்ரெய்லரோட எண்டுல ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஆதிக்கண்ணா வேற லெவல்ல ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா தன்னுடைய விருப்பமான ஒரு நடிகரை வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. பேட் பாய்னு ஒரு லாஸ்டா முடிக்கும்போது வேற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்றாரு. அது கூட அடிஷ்னலா ஒரு எலிமெண்ட் சேர்றது என்னன்னா, த குட் பேட் அக்லி அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஒரு ரேப் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டார்கி வந்து இந்த இடத்துல ஒரு செக்மெண்ட் கன்டினியூ முடிச்சு அதுக்கு ஒரு கன்க்ளூட் பண்ணி, அதுக்கடுத்து நம்ம சிம்ரன் மேம் வந்து ஐ மிஸ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்க கைஸ். ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. இவ்வளோதான் கைஸ். இவ்வளோதான் வந்து நம்ம குட் பேட் அக்லி அப்படிங்கிற திரைப்படத்துடைய ட்ரெய்லர் கட். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்தில் நிறைய விஷயத்த எடுத்து பேசுகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதிக்கண்ணா வந்து நல்லா பார்த்து குக் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பெருசாக யாரும் ஹைப்பெல்லாம் எதுவும் ஏற்றலை. ஏன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ப்ரீவியஸாக ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. 100 crore வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவருக்கு ஒரு மினிமம் கேரண்டி ஒரு கிடச்சிச்சு. அதை கரெக்டாக வயசாக யூஸ் பண்ணி அஜித் சாரை வச்சு ஒரு படம் லாக் பண்ணி அவங்க பண்ணி இப்போ இந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து வேற லெவலில் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அதுவும் மைத்ரி மூவி மேக்கர்ஸோட ஃபர்ஸ்ட் திரைப்படம். இந்த தமிழில் ஃபர்ஸ்ட் திரைப்படமாக அவங்க டைரக்ட் தமிழ் ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் டிஎஸ்பி வந்து இசையமைக்கிறதா இருந்துச்சு. அண்ட் இந்த புஷ்பா 2 உடைய ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎஸ்பிக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கும் ஒரு சின்ன கருத்து மோதல் இருந்துச்சு இல்லைங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ் வந்து ஃபுல்லாகவே ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது போகி மொத்தமாகவே ஜிவி பிரகாஷ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான ஆல்பம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அது ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் ரிலீஸ் ஆனப்பயே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே வேற லெவலில் ஜிவி பிரகாஷ் குக் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஏன்னா அஜித் சாரோட ஆல்ரெடி கிரீடம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரு நல்ல திரைப்படம். அதுலேயும் ஒரு நல்ல பாடல் ஒன்று இருக்குது. கனவெல்லாம் பலிக்குதே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வரும். அப்புறம் அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் மீண்டும் அந்த பாடல் ஒன்று இருக்கு. அப்புறம் விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம ரொம்ப சின்ன வயசுல கேட்டிருந்தோம். இப்போ ஒரு 18 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வேற மாதிரியான ஒரு எலிவேஷனான 2 பாடல்களை நமக்கு கொடுத்து பயங்கரமாக நம்மளை மிரட்டி வச்சிருக்காப்புல நம்ம ஜிவி அண்ணா. இப்போ ஜிவி அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வேற எப்படி சொல்றது, இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜிவி பிரகாஷ் வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்காரு. அனிருத் அவர்கள் வந்து வழக்கம் போல் செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி அண்ணாவுடைய ராஜ்யமாக தான் இருக்குது. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இது வந்து குட் பேட் அக்லியோடைய ட்ரெய்லர் வந்துருச்சு. இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தியேட்டரில் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஓகே. அண்ட் இந்த வாரத்துடைய முதலாவதுல ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 2 விஷயம் நடந்துச்சு. ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. இன்னொரு விஷயம் பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம சுவாமி நித்யானந்தாவை பற்றி திடீர் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. அநேகமாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்ததுனால ஏப்ரல் ஃபூல் அதுமாரி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சி அதை கேஷுவலாக விட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சில மணி நேரங்களுக்கு கழித்து அவர் ஆன்லைனுக்கு வந்து லைவில் வந்து நான் பூர்ண குணத்தோட ஆரோக்கியத்தோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூக வலைத்தளங்களில் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் அவர் வந்து பதிவிட்டிருந்தார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் ரங்கராஜ் பாண்டே அவர்களோட நாங்கள் நேரடியாக நேர்காணல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காப்புல. இது ஒரு பக்கம் ஃபன் சைடடாக போனதுக்கப்புறம் இதை அப்படி வச்சிடலாம். சரி, தலைவர் நித்யானந்தானாலே ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருவாரு.
அந்த விதத்துல இந்த ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க அப்படின்னு இத அப்படி வச்சிடலாம். ஆனா, வருஷம் வருஷம் ஒருத்தன் புதுசு புதுசா சர்ச்சையில சிக்கிக்கிட்டு, மக்கள் மீது வெறுப்ப வருஷத்துக்கு ஒரு தடவ வேற வேற மாரி சம்பாரிச்சுக்கிட்டு, ஒருத்தனால எப்படி இந்த சொசைட்டிக்குள்ள ஒரு செலிபிரிட்டிங்கிற அந்தஸ்தோட வாழ முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரிலிஜியன சார்ந்திருக்கிற ஒரு நபர். இஸ்லாமிய சகோதரர் தான். ஆனா, இஸ்லாமியர்கள் பெரிதும் போற்றக்கூடிய ஒரு பண்டிகை நாள் அதுவுமா, ஒரு விஷயத்த சர்ச்சையான வழியில செய்றாரு. என்ன? உதவி செய்றது. ஒரு பொருள் வாங்கி குடுக்குறது, உணவு அளிக்கிறது. அத தன்னுடைய சொகுசு கார்ல உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த உணவு வழங்குறாரு. உணவு வழங்குறதுல கூட பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வாங்க வர்றாங்கல்ல ரெசிப்டன்ட்ஸ் அவங்கள ஒரு மாரி தரக்குறைவா பேசுறாரு. ஒரு மாரி அவங்களெல்லாம் ஒரு மாரி ஏளனமா பார்க்குறாரு. பசியில இருக்கிற ஒரு மக்கள் இப்படியெல்லாம் நெனச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா, அத ரொம்ப ஒரு மாரி நக்கலும், நையாண்டியுமா அவரும், அவருடைய மனைவியும் பார்த்தீங்க அப்டின்னா, கார்ல உட்காந்துக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ற மாரி ஒரு வீடியோ காட்சி வந்து வெளியாயிட்டு இருந்துச்சு. அவரோட சேனல்ல அவர் வந்து ஒரு கான்டென்ட்டா அத பப்ளிஷ் பண்ணாரு. என்ன அவர் உதவி செய்றத ஓகே. அத பப்ளிசிட்டி பண்ணி, அது ஒரு கன்டென்ட்டா போடுறது வரைக்கும் ஓகே. ஆனா அவங்கள திட்டி, அவங்கள ஒரு மாரி நக்கலா சிரிச்சு, அது வந்து சர்ச்சையா போகும்னு தெரியும். அந்த சர்ச்சையா வர்ற விஷயத்த கூட காசாக்கி, மனி மைண்டடா மொத்தமா எறங்கி, குடும்பமா சேர்ந்து ஒரு கான்டென்ட்ட பிரசன்ட் பண்றப்ப, அதுல பணம் பார்க்குறப்ப, அது எந்த மாரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது எங்க யாருக்குமே இப்ப இருக்கிற இப்ப இந்த டைம்ல இருக்கிற YouTube கம்யூனிட்டில இருக்கிற மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ்லேருந்து, சின்ன கிரியேட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல குழப்பத்துல தான் இருக்கோம். அதே சமயத்துல அவர் மேல கோவத்திலயும் இருக்கோம். இப்படி இந்த அளவுக்கு ஒரு எள்ளி நகையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சாதுரியமா செஞ்சுட்டு, அந்த வீடியோக்கு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லயே நான் தப்பு செஞ்சுட்டேன். ஐ அம் சாரி. அவன் என் பொண்டாட்டி கைய புடிச்சு இழுத்துட்டான். அதனால கடுப்புல நான் கத்துனேன் அப்படிங்கிறான். அப்படிங்கிற மாரி ஒரு போட்டது தான் எனக்கு கொஞ்சம் புரியல. நீங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு பொருள் குடுக்கணும் அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. அவங்க நிக்கிறாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு குடுக்கணும்னா, நீங்க கீழ இறங்கி வந்து பொருள் குடுக்காம விட்டது உங்க தப்பு. ஆனா, நீங்க வந்து ஒரு சப்பா காரணத்த சொல்லி, ஒரு பெரிய விஷயத்த சப்பையா சொல்லி, அத சிரிச்சுக்கிட்டே சொல்லி, அதனால நான் ட்ரிகர் ஆனேன் அப்படின்னு சொல்லி எங்கள்ட்ட நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறது அப்படிங்கிறது நியாயம் இல்லாத விஷயம். இத பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி புது பணக்காரங்கனாலே இந்த புத்திய காமிச்சிடுறாய்ங்க. இவருடைய சீப்பஸ்ட் மைண்ட் எப்படி இருக்குங்கிறத நல்லாவே வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி, அவங்க டேரிங்கா அவங்க வந்து அவங்களுடைய கருத்த டைரக்ட்டா தெரிவிச்சாங்க. அண்ட் இதுல இன்னொரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ராங் பெர்சன் அட் த ரைட் பிளேஸ். ராங் பெர்சன் அட் த ரைட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இர்ஃபான நேரடியா சுட்டி காமிச்சு சொன்ன விதம் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அண்ட் அதே சமயத்துல நம்ம சிம்பிள் தான் அருணோதயன் அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் நார்மலா ஒரு சில விஷயங்கள ரொம்ப புரியிற விதமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கான்டென்ட்டா போட்டிருந்தாரு. "அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியும் குடை பிடிக்கும்" அப்படிங்கிற கேப்ஷனோடயே அந்த கான்டென்ட் ஹோல் வீடியோவும் இருக்கும். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோல தரமட்டமா இறங்கி அடிச்சுட்டாரு. இந்த இந்த இஷ்யூ மட்டும் இல்லாம, இது ப்ரீவியஸா உள்ள விஷயம்லருந்து எல்லாத்தையுமே எடுத்து, அலசி ஆராய்ஞ்சு, மொத்தமா செஞ்சு அனுப்பிச்ச விதம் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தது. அண்ட் இன்னொன்னு, இப்ப ரீசென்ட்டா நாம ரொம்ப ஃபேமஸா பார்க்கக்கூடிய "சிறகடிக்க ஆசை" அப்படிங்கிற ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல ரோஹிணின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ரோஹிணிக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒண்ணு வரும், வித்யான்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிற ஸ்ருதி நாராயணன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சினிமால சான்ஸ் கேட்டு போறப்ப, அங்க இருக்கிற நண்டு சிண்டுங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ஒரு விஷயம் பண்ண சொல்றாங்க. அத வீடியோவா லீக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது பயங்கர சர்ச்சையா போயிட்டு இருந்த நிலையில, திடீர்னு அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "அது நான் கிடையாது. ஏஐ டெக்னாலஜி" அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டிட்டு, என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாரி, மனசாட்சிக்கு விரோதமா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நம்ம இருக்கிறோமே, அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஒரு கில்ட் ஃபீல் இல்லாம, குற்ற உணர்ச்சியே இல்லாம, ரொம்ப எதார்த்தமா போற விதத்த பார்க்கும்பொழுது, ரொம்ப ஆபத்தான நபர்கள தான் நாமெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல இவங்க இப்ப இர்ஃபான் அவர்கள், இப்ப நான் பேசினது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி பேசினது வந்து இர்ஃபான் வியூவ பத்தி தான் நான் பேசினேன். அவரும் ஒரு ஹிட் அண்ட் ரன் பண்றாரு. பண்ணிட்டு அடுத்து கேஷுவலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவர் பாட்டுக்கு கான்டென்ட் போட்டுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு நம்பர் 1 டெலிவிஷன்ல போயி
அவர் கண்டஸ்டண்ட்டாக போகிறாரு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்புங்கிற டைட்டில் வாங்கிட்டு போகிறாரு. அந்த மாதிரி அவரோட லைஃப்பை வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தப்பை செஞ்சு வாழ்நாள் ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை கொஞ்சம் கூட அதை எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு விஷயமே நடக்கலைங்கிற மாதிரி அவரால் எவ்வளோ கேஷுவலாக நடக்க முடியுது, எவ்வளோ கேஷுவலாக அவங்களால அதை மூவ் ஆன் பண்ண முடியுதுங்கிறது எனக்கு புரியலை. அதே மாதிரி இந்த ஸ்ருதி நாராயணனும் கிட்டத்தட்ட அவங்க சொன்னதில் ஃபேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து நான் அந்த கிளிப்பிங்ஸ் பார்க்காம இருந்திருந்தா மேபி அவங்க சொன்னது ஸ்டேட்மெண்ட்டை நம்பியிருப்பேன். இது ஏஐ டெக்னாலஜி தான், சும்மா வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த கிளிப்பிங்ஸை நான் ஜஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தென் ஐ ரியலைஸ் இப்படி தான் நிறைய பேர் சினிமாவில் சான்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ தான் எனக்கு வந்து இந்த விஷயம் உண்மை தான் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு தப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ திருப்பியும் அந்த சீரியலில் உட்காந்து பார்க்குறோம். அந்த செக்மெண்ட்லாம் வர்றப்ப சத்தியமாக எனக்கு அவங்கள பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அண்ட் இவங்கள வச்சு சீரியல் எடுக்கிறாங்கல்ல, அவங்க திரும்பி இவங்கள வந்து அந்த ரோலுக்கு வந்து காஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்குது. அப்படி காஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு அவங்கள நம்ம டைரெக்டாக சுட்டி காட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு, அண்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான உழைப்பை, உண்மையான உழைப்பை, நேர்மையை தோற்றா கூட பரவாயில்லைங்க. ஆனால் குறுக்கோடியில் போய் உச்சத்தை தொடரணும்னு நினைக்கிறது வந்து கீழ்த்தனமான விஷயம். அதை ரொம்ப சாதுரியமாக செஞ்சு அதுக்கு கொஞ்சம் கூட ரெக்ரேட் பண்ணிக்காம உங்களை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சுயநலமாக, ரொம்ப மிருகத்தனமாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது அற்பத்தனத்தின் உச்சத்தனம். அந்த அற்பத்தனத்தை செய்கிறவங்கள ஆதரிக்கிற நம்மள மாதிரி மக்களுக்கு இது ஒரு சரியான பாடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இர்ஃபான் பிரதர் வந்து பேன் பண்ணிடலாம். அவர் வந்து இனி எந்த சோஷியல் மீடியாலேயும் கான்டென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை பேன் பண்ணிடலாம். ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து சில நாடுகளில் பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவர் வந்து செலிபிரிட்டின்னு இல்லை, இவர் வந்து ஒரு செலிபிரிட்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட உழைப்பு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷமாக அந்த யூடியூப்பில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நடுவில் ஒரு 2-3 வருஷமாக தான் இவருடைய கொட்டம்லாம் வெளியில் வருது. அப்படிங்கிறப்ப இவருடைய அந்த நடத்தையை வச்சு நம்ம தமிழக அரசாங்கமோ அல்லது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நடத்துகிற யூடியூப் அட்மினிஸ்ட்ரேஷனோ அவங்க மேலே ஒரு சரியான ஆக்ஷன் எடுத்தால் இனி வரப்போகிற கிரியேட்டர்ஸுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வாகவும் நல்ல பாடமாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நன்றி, வணக்கம்.